إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலே குர்ஆன் அடிக்கடி பேசக்கூடிய, எல்லோருக்கும் மனித சமுதாயத்திற்கு சவாலாக சொல்லக்கூடிய மனித வாழ்வின் இறுதி நிமிடம் மரணம் பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் முக்கியத்துவப்படுகிறது என்று சொன்னால், பொதுவாக தனிமையில் வாழக்கூடிய அல்லது நிறைய தனிமைப்பட்டு வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ள சகோதரர்கள், மார்க்க உரைகளை நிறையவே கேட்க வாய்ப்பில்லாத சகோதரர்கள், வாழ்க்கை பளுவிலே கூடுதலாக ஈடுபடக்கூடிய அல்லது சிக்கிக்கொண்ட சகோதரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்க்க உரைகளை அடிக்கடி கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட எல்லோருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய உபதேசகன்தான் மரண ஞாபகம். பெரிய உரைகள் தேவை கிடையாது, பெரிய மார்க்க விளக்கங்கள் தேவை கிடையாது, பெரிய அறிஞர்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. மரணத்தை சரியாக அவர் ஞாபகப்படுத்துவாராக இருந்தார், மரணத்தை சரியாக ஞாபகப்படுத்தி மனதிற்குள் எடுப்பாராக இருந்தால், இந்த உலகத்தில் மரணம் எங்களுக்கு செய்கின்ற உபதேசத்தை போன்று, மரணம் எம்மை ஞாபகப்படுத்துவதை போன்று, மரணம் எமக்கு உணர்த்தி தருவதை போன்று இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் எங்களுக்கு படிப்பினைகளை தர வல்லதல்ல. எனவே மரணம் சம்பந்தமான ஒரு சிறு ஞாபகம், மரணம் சம்பந்தமான ஒரு பதிவு, அதை பற்றிய சரியான ஒரு விளக்கம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காய் நிறைய மரணம் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் முக்கியமான 2 செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு மத்தியில் நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த மரணம் என்கின்ற இந்த விஷயத்தை சொல்லுகின்ற ஒரு பாணி அல்லது போங்கு ஒரு வித்தியாசமான முறையில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எதெல்லாம் மிக உறுதியானதோ அவைகளெல்லாம் நாம் அடுத்தி சவாலாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. இந்த உலகத்தில் எதெல்லாம் மிக உறுதியானதோ, நிச்சயமானதோ, அதாவது மிகவும் ஆழமாக மனித உள்ளங்களில் பதிந்திருக்கிறதோ, காலையில் சூரியன் வரும், எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? உலகத்தில் யாரும் என்ன செய்யலை, அதை மறுக்கவில்லை. இரவாகினால் இருளாகிவிடும் அப்படி என்று ஒரு சத்தியமிட்டு அழுத்தி சவாலாக சொல்ல வேண்டுமா? அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம், இரவாகினால் இருளாகிவிடும், சந்திரன் இரவில் தான் வரும், சூரியன் பகலில் தான் வரும் என்கின்ற விதியை நாம் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அதை அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதே போன்று மரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மனித சமுதாயமே டோட்டலியாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் மரணம். எந்த ஒரு விஞ்ஞானியும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மரணம் என்கின்ற ஒன்று இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள எல்லோருமே மரணம் எல்லோருக்கும் வந்துதான் தீரும், மரணம் எங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம், மௌத்து என்பது கதிரிலே உள்ள ஒரு விஷயம். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், மனிதன் மட்டுமல்ல, மிருகங்களாக இருக்கலாம், ஏனைய ஒரு வஸ்துக்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் மரணம் சம்பவிக்கும். அவர்கள் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும், இறுதி நிமிடத்தில் அவர்களது உயிர் போகும் என்கின்ற அம்சம் யாரும், அதாவது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மறுமை ஏற்காதவர்கள், இறைவனை ஏற்காதவர்கள் எல்லோரும் மரணத்திலிருந்து நாம் தப்ப முடியாது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் உள்ளத்தால் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுது வரும் என்பதை எங்களுக்கு தெரியாது என்பதை பதிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை, உறுதியான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற முறை இருக்கிறது, ஒரு வித்தியாசமான முறையில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அதாவது நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மவுத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம்,
எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறார். எம்மை யாராலும் மரணத்தை எழுதிய அந்த விஷயத்தில் இந்த உலகத்தில் எவரும் எம்மை தோல்வியுற செய்ய முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதியவர்கள் நாமே, எம்மை இந்த உலகத்தில் எவராலும் தோல்வியுற செய்ய முடியாது அப்படின்ற அல்லாஹ் சவாலாக சொல்கிறார். உறுதியான ஒரு விஷயத்தை, மனித சமுதாயம் மறுக்காத ஒரு விஷயத்தை சவாலாக இறைவன் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அதனது அர்த்தம் என்ன? இன்னொரு இடத்திலே பாருங்கள், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகைக்கும். எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களை சந்திக்கும் அப்படி என்றார் அல்லாஹ் தஆலா. இந்த இடத்தில் மனிதர்கள் எதெல்லாம் மறுக்கவில்லையோ, மறுக்காது விட்டாலும் மரணத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சவாலாக இந்த உயிர் வாழக்கூடிய சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறான். எதனால் அதை சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? மனிதன் என்னதான் மரணம் உறுதியானது இறுதியானது என்று ஏற்றுக்கொண்டாலும் அவனது முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மரணத்தை தோல்வியுறச் செய்வதற்கான முயற்சிகள் என்பதை கண்டுகொள்வீர்கள். பிராக்டிக்கலி அவனது உள்ளம் மரணம் என்பது நிச்சயமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மவுத்து என்பது வந்தே ஆகும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவனது வாழ்க்கை முறையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனது செயல்பாடுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முயற்சி என்பது மரணத்தை தோற்கடிக்கத்தான் நாங்கள் செய்வோம் என்கின்ற சிந்தனையில் இருப்பதை போன்று அவனது முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படி எடை போட்டு பாருங்கள். நான் கேட்கிறேன், ஒரு நாட்டிலே ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணமாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி, நம்ம இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஒரு அதாவது சட்டபூர்வமான விசா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வையுங்கள். நம்ம இந்த நாட்டில் சொந்த காணி வாங்கி, ஒருவர் மூலம் சொந்த காணியை வாங்கி அத்திவாரமிட்டு அழகாக 2 மாடி வீடு கட்டி இங்கே எல்லா விதமான வாகனம் அப்படி இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஏன் இருக்க மாட்டோம்னா, எந்த நிமிஷமும் நான் ஊருக்கு போகலாம், எந்த நிமிடமும் நான் ஊருக்கு போய்விடலாம் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு என்ன செய்யும்னா அப்படி செய்ய விடாது. ஒரு யூகே போன்ற நாட்டிலே இருக்கிறீர்கள், 10 வருடம் அங்கே வாழுகின்ற பிளானோடு போயிருக்கிறீர்கள். அப்படியே போயிருந்தாலும் நாட்டில் தான் நீங்கள் காணியை வாங்கி அந்த இடத்துல தான் இடத்தை வாங்கி வீடு கட்டி எல்லாவற்றையும் இங்கிருந்து கம்ப்யூட்டர் இணையதளத்தின் மூலம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமே தவிர, இங்கே இருந்து நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், 15 வருடம் இருக்க போகிறோமே, நம்ம என்ன செய்ய மாட்டோம், முயற்சி செய்ய மாட்டோம். இது நமது இயல்பிலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மரணம் என்பதும் சேம் இதே போன்ற ஒரு விஷயம் தான் உலக வாழ்க்கை. அதாவது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் போவோம் என்று ஒரு அளவு கெஸ் பண்ணலாம், இதில் கெஸ் பண்ணவே இயலாது. அடுத்த செகண்ட் போகலாம், அடுத்த நிமிடம் நாம் போய்விடலாம், அடுத்த நிமிடம் நமது சொத்துக்கு நமது பிள்ளைகள் சொந்தக்காரராகலாம், நமது எல்லா விதமான விஷயங்களுக்கும் நமது உறவுகள் சொந்தக்காரராகலாம் என்று முழுமையாக தெரிந்திருந்தும் நாம் கட்டுகின்ற வீடுகள், நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள், நாம் போகின்ற போக்கு ஹராம் அல்ல, இதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு விஷயத்தை உணர்த்துக்கு, நம்ம செய்கின்ற வேலைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 15,000 வருடம் உயிர் வாழ்வதற்கு எழுதி தந்திருக்கிறான் என்பது போல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தத்தஹிதுன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன். நீங்கள் கட்டுகின்ற வீடுகள், கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் போன்றிருக்கிறது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சமூக சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டான். என்ன அர்த்தம்? மனிதனுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மரணத்தை வெல்லக்கூடிய அமைப்பில் தான் அவனுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு இரவும் தூங்குகின்ற பொழுது நான் நிச்சயமாக நாளைக்கு விடுவேன் என்ற நம்பிக்கையில் தான் தூங்குகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அடிமனதில் தெரியும் மரணிக்கலாம் என்கின்ற ஒரு அடிமன பதிவு என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், மரணம் உங்களுக்கு ஒரு சவால். நீங்கள் சந்திர மண்டலத்தை அடையலாம், விண்வெளியில் ஆய்வு செய்யலாம், உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம், இயற்கையை நீங்கள் மாற்றி அமைக்கலாம், பெரிய பெரிய முன்னேற்றங்களையே செய்யலாம், இன்னொரு கோளில் மனிதர்களுக்கான வாழ்வு அந்த செட்டப் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம், உங்களது முதுமையை இளமை தோற்றமாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம், இளமை தோற்றத்தை முதுமை தோற்றமாக மாற்றிக்கொள்ளலாம், ஆணை பெண்ணாக மாற்றிக்கொள்ளுங்கள், பெண்ணை ஆணாக மாற்றிக்கொள்ளுங்கள், வேண்டிய அளவுக்கு இன்பங்களை செய்யுங்கள், பாத் பெயிண்டரை விட்டு செவ்வாய் கோளில் ரிசர்ச் பண்ண செய்யுங்கள். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். மரணத்தை நாம் எழுதி இருக்கிறோம், உங்களால் எந்தவித தோல்வியையும் எங்களுக்கு கொண்டு வர முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லாம் செய்யுங்க, ஆனா நாங்க ஒரு டேர்ம் வைத்திருக்கிறோம், ஒரு டைம் வைத்திருக்கிறோம், அதற்குள் தான் உங்கள் அனைத்து முயற்சிகளும். அது வந்தால் நீங்கள் கண்டுபிடித்த எந்த கண்டுபிடிப்புகளும்,
நீங்கள் எடுத்த எந்த முயற்சிகளும், நீங்கள் எடுத்த எந்த விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளும் ஒரு செகண்ட் உங்களை பின்தள்ளி விடாது. ஒரு செகண்ட் உங்களை பின்தள்ள முடியாது என்கின்ற ஒரு சவாலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அண்மையில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் துபாயில் ஒரு கண்காட்சி, அந்த கண்காட்சியில் இன்றைய காலத்திலே பொதுவாக எந்த கண்காட்சி நடந்தாலும் சரி, அதிலே ஒரு சின்ன பொருளில் பெரிய சாதனை நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் என்ன செய்யும், மதிப்பு இருக்கிறது, வெளிவு இருக்கிறது. ஆனால் அந்த காட்சியிலே கண்காட்சியில் முதலிடம் கிடைத்தவர் ஒரு இந்திய சகோதரர். ஒரு இந்திய சகோதரருக்கு முதலிடம் கிடைக்கிறது. அவர் கண்டுபிடிச்ச கருவி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருவி, இந்த அளவில் இருக்கும் ஒரு பெரிய கருவி, அதைத்தான் அவர் கண்டுபிடித்தார். ஆனால் அந்த கண்டுபிடிப்புக்கு ஏன் ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தான் தெரியுமா? இதயம் இல்லாமல் ஒரு 5 நிமிடம் மனிதனது உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். அதான் காரணம், வேற எந்த ரீசனும் இல்லை. இதயம் இல்லாமல் மனிதனது உயிரை ஒரு 5 நிமிடம் என்ன செய்யலாம், தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அமைப்பில், அதாவது மனித முழு உயிரும் என்ன செய்து அது போய் டோட்டலியா கடைசி நேரம் என்று வைங்களேன், எல்லாம் முடிஞ்சுது. ஒரு 5 நிமிடம் என்ன செய்யலாம், அவனை கொஞ்ச நேரம் பிடிச்சு வைக்கலாம், வேற வேற வேலைகளுக்காக பிடித்து வைத்துக் கொள்ளலாம் என்பதனால். அதனால ஒன்றுமே இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது என்று தெரிந்தும், அவனை திருப்பி பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாது என்று தெரிந்தும் அதற்கு முதலிடம் கொடுத்ததற்கான காரணம் மனித சமுதாயத்துடைய உச்சகட்ட போராட்டம் உயிர்தான். மனித சமுதாயத்துடைய உச்சகட்ட போராட்டம் உயிர். நீங்கள் 20 வருடங்கள் சிறந்த முறையில் சம்பாதித்து கோடான கோடி பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு போன பின்னால் ஒரு ஆபரேஷன் உங்களுக்கு 1.5 கோடி என்று சொன்னா, நம்ம கஷ்டப்பட்டு 20 வருஷம் சம்பாதிச்சது ஒரு நாள் நான் அந்த ஆபரேஷனுக்கு தரமாட்டேன்னு சொல்ற யாரா நம்ம இருக்கிறோமா? ஒருவர் இருக்க மாட்டான். காரணம் என்ன? 20 வருடங்கள் அல்ல, 20 கோடி அல்ல, 200 கோடி அல்ல, எல்லாவற்றையும் விட நான் சுமந்துள்ள உயிர் எனக்கு பெருமதி மிக்கது, எனக்கு பெருமதி மிக்கது என்கின்ற ஒரு பதிவு எமது மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய முயற்சி அவைகளை தோற்கடிக்கின்ற வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. செய்கின்ற வேலைகளை பார்த்தால், நடந்து கொள்கின்ற முறைகளை பார்த்தால் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்க, ஒரு மனிதன் இந்த உயிர் என்ற அம்சத்தை அல்லாஹ் தஆலா நிறைய எங்களுக்கு ஞாபகப்படுத்தாமல் எங்கள் உடலில் வைத்திருக்கிறான். ரூஹை நிறைய ஞாபகப்படுத்தாமல் எங்களது உடலிலே வைத்திருக்கிறான். ஆனால் சரியான முறையில் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உயிர். இந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உயிர். அதனால தான் நாம் மரணித்த பின்னால் எமது உயிர் ஒரு தட்டிலே எடுத்து செல்லப்படுகின்ற நேரத்தில் முதலாவது வானத்தில் அது சிறந்த உயிராக இருந்தால் எப்படி மலக்குமார்கள் பிரார்த்திப்பார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரினஹு, அதாவது அல்லாஹு தஆலா இந்த உயிருக்கு அருள் புரிவானாக, உனக்கு மட்டுமல்ல நீ எந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அப்படின்னா என்ன? உயிர் தான் இந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், உயிர் பற்றிய அடிக்கடி ஞாபகங்கள் மனிதனுக்கு வராத அமைப்பில் மனிதனை வைத்திருக்கிறான். ஞாபகம் வந்து நம்ம வாழவே மாட்டோம். மரணம் பற்றிய பயான் சிந்தனை நல்லா அப்படியே இருந்தேன்னு வைங்களே, சாப்பிட மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம், உழைக்க மாட்டோம். ஏன்? மரணம் பற்றிய சிந்தனை அப்படியே ஒரு பதிவில் நம்ம இடத்துல என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அல்லாஹ் அடிக்கடி அதை மறக்க செய்கிறான். நாம் எடுக்கின்ற மூச்சு தான் இந்த உலகத்திலேயே மிக பெருமதியான அம்சம். யாரா மூச்சு எடுக்க டைம் ஒதுக்குறோமா? அது ஒரு அம்சமா நினைச்சுக்கிறோமா? இல்லவே இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ. சொர்க்கத்தில் அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை தஸ்பீஹ் இலகுவாக வந்து கொண்டே இருக்கும். எப்படி உலகத்தில் மூச்சு அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ, மூச்சு எப்படி இலகுவாக வழங்கப்பட்டதோ அது மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா டோட்டல் ரைட்ஸையும் தனது கையிலே வைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்கள் மரணம் என்பது சம்பவிக்கும் என்று நம்பினாலும் கூட எமது செயல்பாடுகள் அவைகளை மறக்கடிக்க செய்வது போன்று அல்லது தோல்வியுறச் செய்வது போன்று இருந்து கொண்டிருக்கின்றன. நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்களுடைய மரணம், அவர்கள் இது அதை எங்களுக்கு நன்றாக தெரியும், மரணம் எப்பொழுது வரும் எங்களுக்கு தெரியாது, எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது, எந்த நிலையில் வரும் என்று தெரியாது, திடீரென சம்பவிக்கலாம். 25 வருடம் இளவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொன்னார்கள், அதாவது எதிர்காலம் வருகின்ற பொழுது, அதாவது ஃபுஜாஅத்துல் மௌத், அடிக்கடி திடீரென வரக்கூடிய மரணங்கள், இளவயது மரணங்கள் அதிகரிக்கும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளவயது மரணங்கள் அதிகரிக்கும் என்ற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இல்லை என்றால் நம்ம ஹலாலை ஆசைப்படாமல் இருப்பது வேறு, ஹராத்தையாவது நம்ம தவிர்த்து கொண்டிருப்போம்.
நாம் நடத்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் அடுத்த செகண்டை நம்மளுக்கு வரலாம் என்பதை நாம் யோசிக்கவில்லை. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரணத்தை நாம் எதிர்பார்க்காம வாழ்கிறோம். அரபு நாடுகளில் நடந்த ஒரு சம்பவம். ஒருவர் என்ன செய்கிறார், வளமையாக, அதாவது சிறந்த முறையில் தொழக்கூடியவர், நோன்பு வைக்கக்கூடியவர், நல்ல முறையில் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர், இவரால் இந்த சினிமா என்கின்ற, அல்லது அதை சொல்ல பாலியல், அதாவது படங்கள், இந்த மாதிரியான வீடியோக்களை தவிர்க்காமல் பார்த்து வருகிறார். இரவு புல்லாக பார்ப்பது, சுபஹ் தொழுது விட்டு தூங்குவது. இது ஒரு வளமையாக ஒருவர் வைத்திருந்திருக்கிறார். அதை நினைக்க வேண்டும். மரணம் என்பது ஒரு சவால். நம்ம எந்த செகண்டில் எப்பொழுது அது வரும் நம்மளுக்கு தெரியாது. ஓர் இரவு இவரை எப்படியோ தட்டியெல்லாம் எழுப்ப பார்க்குறான், கதவு மூடி இருக்குது, வரலை. அப்போ அச்சப்பட்ட அந்த, அதாவது தாயார் என்ன செய்கிறான்னா, அடுத்த வீட்டிலே உள்ள ஒரு வேலைக்காரர் ஒரு சகோதரரை அழைக்கிறார். அவர் ஓடி வருகிறார். ஓடி வந்து தட்டி பார்க்கிறார், தொடப்படலை. இவனா இவ்வளோ நேரமாக வரவில்லையே என்று சொல்லி கதவை உடைப்பதற்கு அனுமதி கேட்டு கதவை பாஞ்சு உடைக்கிறார். உடைச்ச உடனேயே கதவு போய் விழுகிறது, ஆளை காணலை, ரூம்ல ஆளை காணவில்லை. அப்ப தாய் அங்கே போய் விட்டு கதவை எடுத்து பார்த்தால் கதவுக்கு கீழ் நிர்வாணமாக இருக்கிறார். நிர்வாணமாக மரணித்து இருக்கிறார். நிர்வாணமாக அவருக்கு மரணம் சம்பவித்து இருக்கிறது. திறந்து பார்த்தால் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இணையதளத்தில், கணனியில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவரது மரணம் நிர்வாணம். அந்த நிறைய நேரம் விழித்திருந்து பார்த்தது அவரது சிந்தனை அப்படி ஓஃபாக செய்து உயிர் என்ன செய்திருக்கு, ஸ்ட்ரக் ஆகி போயிருக்கிறது. வளமையாக இரவிலே விழித்திருந்த அந்த நிலைமை கடைசியில் இப்படி ஒரு முடிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 5 நேரம் தொழுகிறாரா, தாடி வைத்திருக்கிறாரா, மார்க்கப்பட்டோடு இருக்கிறாரா என்பதை மக்கள் தீர்மானிப்பது வேறு, இறைவன் தீர்மானிப்பது வேறு. மக்கள் தீர்மானிப்பது வேறு, இறைவன் தீர்மானிப்பது வேறு. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நல்ல முடிவு கெட்ட முடிவு என்பதெல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு முஃமினிடத்தில் தான் ஏற்படும். மரணத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், பதிந்திருக்கிறோம். ஆனால் இறைவன் மரணத்தை சவாலாக சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கான முதல் அடிப்படை காரணமே என்ன தெரியுமா? மரணத்தை பயந்தவர்கள் போன்று மனிதர்களுடைய வாழ்க்கை அமைவது இல்லை. மரணத்தை எதிர்பார்த்தவர்களை போன்று வாழ்க்கை அமைவதில் அனுபவிக்க வேண்டும், தேட வேண்டும், உழைக்க வேண்டும், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் எந்த நிமிடமும் எனக்கு மரணம் வரலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் எங்களை முறையாக வாழ செய்யும், பாவங்களின் பக்கம் அளவு கடந்து போக செய்யாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரர், இது நான் சொல்லக்கூடிய இந்த 2 சம்பவம் உண்மை சம்பவங்கள், அரபுலகத்தில் நடந்த சம்பவங்கள். இன்னொரு சகோதரர் என்ன செய்கிறார், கணனி மூலம் ஒரு மோசமான இணையதளத்தில் தன் பெயரை பதிவு செய்து பணம் கட்டுகிறார். பணம் கட்டி சில முக்கியமான காட்சிகள் இலவசமாக அவருக்கு அனுப்பப்படுகின்றன. இலவசமாக, அதாவது இந்த மோசமான பாலியல் காட்சிகள் அவர்கள் முக்கியமாக கருதக்கூடிய காட்சிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அனுப்பப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் இவர் நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். நண்பர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு அதில் அங்கத்துவம் பெறணும், வெப்சைட்டை தாங்க, இணையதளத்தை தாங்க. அப்ப இவர் சொல்றாரு, தரமாட்டேன், நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அவர்களுடைய இமெயில் எல்லாம் எடுத்து இவரது, அதாவது மெயில் லிஸ்ட்ல சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்தவுடன் அவர்களுக்கு சென்ட் பண்ணுகின்ற வண்ணம் என்ன செய்கிறார், இவரது இமெயில் செட்டப்பை அமைத்து விடுகிறார். ஒரு 20-30 பேருக்கு இது இமெயில் போய்கொண்டே இருக்கிறது. இவர்கள் கேட்டு தரவில்லை. திடீரென இந்த சகோதரருக்கு மரணம் சம்பவிக்கிறது, மௌத்து சம்பவிக்கிறது இணையதளம் இந்த அதை செய்தவருக்கு. அப்ப இது கவலையோட, இளம் வயசுல மரணித்து விட்டார் என்ற கவலையுடன் அவரெல்லாம் அடக்கிட்டு வராங்க. ஒரு வாரத்துக்கு பின்னால், 2 வாரத்துக்கு பின்னால் இவர் இணையதளத்தை என்ன செய்யறாரு, சகோதரர் நண்பர் இமெயிலை திறக்கிறார். இந்த மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறது. மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறது. அதில் மோசமான ஒரு கிளிப் இருக்கிறது. ஒரு ஆச்சரியப்படுகிறார், எப்படி மரணித்த நண்பரிடத்தில் இப்படி ஒரு கிளிப் வரலாம் அப்படி என்று சொல்லி தேடி பார்க்கிறார். எந்த வகையிலும் அவருக்கு விளங்கல. பின்னர் நல்ல முறையில் தேடி பார்த்தா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. பின்னர் தான் அவர் அறிந்து கொள்கிறார், இவர் அனுப்பவில்லை, எல்லாவற்றை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருக்கிறார், செட் பண்ணி இருக்கிறார். நபர் கபரிலே இருக்கிறார், அவரது பாவங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன, அவரது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த இணையதளத்துடைய ஓனருக்கு, அதாவது கம்பெனிக்கு என்ன செய்கிறார், அவர் தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு இதை நிறுத்துமாறு சொல்கிறார் எப்படியாவது. அப்ப அவர்கள் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள், தெரியாது. அப்ப அவர் சொல்ல முடியாது. 2 வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும். 2 வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும். நினைத்து பார்த்தோமா சகோதரர், நன்மை போய் சேருவதை போன்று
பாவங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. மரணத்திற்கு பின்னாலும் அவரது தீமைகள் அவருக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரும்? மரணத்தை அஞ்சாதவர்களுக்கு வரும். சகோதரர்களே, பயப்பட வேண்டும். நம்ம வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கையல்ல இறைவன் எங்களுக்கு இறுதியாக தரப்போகின்ற அந்த முடிவு. வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கையல்ல இறுதியாக இறைவன் தரப்போகின்ற முடிவு. அந்த இறுதி முடிவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். எல்லா அமல்களும் முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன. முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது எங்களுக்கு ஒரு சவாலாக இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் மனித மனங்கள் மரணத்தை ஒரு நிச்சயமான நிகழ்வாக ஏற்றிருந்தாலும் கூட மரணத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கை முறை என்பது எதிர்பார்த்த முறையில் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நிரந்தரமாக தங்க போவது போன்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சவாலாக சொல்கின்ற இன்னொரு இடத்தை பாருங்கள். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அழகான ஒரு வசனம். அதாவது தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் நீங்கள் எல்லோரும் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாம் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக இருப்போம், எம்மை நீங்கள் காண மாட்டீர்கள். உண்மையில் நீங்கள் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருந்தால், பொறுப்புதாரியாக இருந்தால் அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள், அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா என்ன? ஏலாது. ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உண்மையாளர்களாக உண்மையான நண்பர்களாக இருந்தால் நீங்கள் எவரை பிரிய நினைக்கிறீர்களோ அவரது உயிரை திருப்பி கொடுங்கள், எடுத்துக் கொடுங்க. மனிதனால முடியாது. இன்னைக்கு எல்லாத்துலயும் பார்ட்ஸ் மாத்திர வேலையெல்லாம் நடக்குது. உயிர் மாத்திர வேலை நடந்தா ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. உயிர் மாத்திர வேலை நடந்ததுன்னு வைங்களே, பார்ட்ஸ் மாத்திரதெல்லாம் நடக்குது, ஓகன் மாத்திர வேலை தான் நடக்குது. இந்த உயிர் சோலையே மாத்திர அளவுக்கு ஒரு நிலைமை வந்தா யாரா கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அப்படி வாய்ப்பே வைக்கவும் இல்லை. உயிரை நீங்க வச்சுக்கங்க, நான் மௌத்தா போற லெவல் என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, உங்களால் முடியாது, ஒரு சவால் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அப்படி என்றால் நாங்கள் மரண வேளையை நிறைய கற்பனை பண்ண வேண்டும் சகோதரர்களே. எந்த நிமிடத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம். பெரிய உபதேசங்கள் தேவையில்லை, பெரிய மார்க்க உரைகள் உங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி மரண ஞாபகம் இருந்தால் அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات, அனைத்து இன்பங்களையும் துடைத்து எறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذات, எல்லா இன்பங்களையும் துடைத்து எறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள். ஒரு பாவம் உங்களை மிகைக்கிறதா? ஒரு தவறு உங்களை மிகைக்கிறதா? ஒரு கடமையை நிறைவேற்றாத ஒரு பலகீனத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? அடிக்கடி மரணத்துடைய முறையை ஞாபகப்படுத்துங்கள், மரண நிகழ்வை ஞாபகப்படுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே உபதேசகர்களாக என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். கஃபா பில் மௌத்தி வாஇதா, உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது. உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது. அப்படிப்பட்ட மரண ஞாபகத்தோடு வாழக்கூடிய சகோதரர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, மரணம் பற்றிய ஞாபகம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த ஞாபகம் எங்களுக்கு சிறந்த முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் மரணம் என்றால் என்ன என்று சிறந்த முறையில் நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். மரணம் என்றால் என்ன என்று சிறந்த முறையில் விளங்கி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். மரணம் என்றால் என்ன என்பதை ஒரு உதாரணத்தில் அழகாக சொன்னார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களது சந்திப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களது சந்திப்பை அல்லாஹ் வெறுப்பான். இங்கே உள்ள எல்லோரிடத்தில் நாம் கேட்டால் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படி என்று கேட்டால் எல்லோருடைய பதில் என்னதாக இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறோம். அப்போ மௌத்தாக ரெடியான்னு கேட்டு பாருங்க, அது ரெடி இல்லை. விளங்கிட்டானே, மௌத்தாகினால்தான் இறைவனை சந்திக்கலாம், மௌத்தாகினால்தான் இறைவனை சந்திக்கலாம். ஆனால் மௌத்தாக தயாராக இல்லை. ஏனென்றால் மனிதனுக்கு பொதுவான ஒரு வெறுப்பு இருக்கிறது மரணத்தை பற்றி. இதை நபித்தோழர்கள் விளங்கி இருந்ததனால் சொன்னார்கள், வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் உள்ள எல்லோருமே மரணத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படி என்று அந்த வசனத்தை சொன்னவுடன் சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தத்ஹபூன இலை, நீங்கள் சொல்லுவது போன்று அல்ல.
நான் சொன்ன நேரம் என்ன தெரியுமா? வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வஹஷ்ரஜ ஸத்ர் வதஷன்னஜத்தில் அஸாபி வக்ஸஅர்ரல் ஜில்த். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹீன இதின் மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. என்ன? வதாலிக இதா ஷஹஸல் பஸர், நீங்கள் படுக்கையில் இருக்கிற நேரம் உங்கள் பார்வைகள் உருள ஆரம்பித்தால், பார்வைகள் அங்குமிங்குமாக உருள ஆரம்பித்தால், இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போன்று ஓசை கேட்டு அப்படி கொதிக்க ஆரம்பித்தால், துடிக்க ஆரம்பித்தால், உங்களது மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தால், விரல்களும் கால்களும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ள ஆரம்பித்தால், வல் தஃபத்தி ஸாக்கு பிஸ்ஸாக், கால்கள் ஒன்று அப்படி பொண்டோடு பின்னிக்கொள், என்ன? உடம்பை விட்டு உயிர் போகின்ற நேரம். ரசூலுல்லாஹ் சொல்றான், வதாலிக இதா ஷஹஸல் பஸர், பார்வை உருள ஆரம்பித்தால், வஹஷ்ரஜ ஸத்ர், இதயம் துடிக்க ஆரம்பித்தால், வக்ஸஅர்ரல் ஜில், மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பித்தால், வதஷன்னஜத்தில் அஸாபி, விரல்கள் ஒவ்வொன்றொன்றும் பின்னிக்கொள்ள ஆரம்பித்தால், அந்த நிமிடம் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால், உயிர் போகின்ற அந்த நேரம் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களது சந்திப்பை விரும்புவான். அந்த நிமிடம் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை வெறுப்பான். நினைத்து பாருங்கள், நாம் அல்லாஹ்வுடைய சந்திப்பை அந்த நிமிடத்தில் விரும்புவோமா? உயிர் போகின்ற நேரம் மனைவி பக்கத்திலே இருப்பார்கள், பிள்ளை பக்கத்திலே இருக்கும், நம்மளுக்கு விளங்கும் நமது உயிர் போக போகிறது. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தருவான், இந்த உலகத்தை விட்டு நீ போக போகிறாய் என்பதை அல்லாஹ் ஒரு 2-3 நிமிடங்கள் காட்டுவான் நம்மளுக்கு. அந்த நிமிடம் இருக்கிறதே, நம்ம உலகத்தை விட்டு போக போகிறோம் என்ற நேரம் நம்மளுக்கு மறு உலகம் விளங்க ஆரம்பிக்கும். மலக்குமார்கள் நமக்கு விளங்க ஆரம்பிப்பார்கள். இந்த உலகத்துல தான் இருப்போம், இந்த உலகத்துல தான் இருப்போம், ஆனால் நம் மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த நேரம் நமது மனைவி பக்கத்தில் இருப்பான், நமது பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும், இரவு தூங்கி கொண்டிருப்போம், உயிர் போகின்ற மாதிரி ஒரு நினைவு வரும், நம்ம போய்கொண்டிருக்கிறது. மனைவியிடத்தில் நான் மரணிக்க போகிறேன் என்று கையை பிடித்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று உணர்வு வரும். கை அசையாது, கை அசையாது. பிள்ளையை ஒரு முறை முத்தமிட்டு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும், கை முகம் அசையாது. வாயால் ஒரு வசியத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும், அசையாது. அந்த நிலைமையில் நமது நிலைமை இருக்கும். எந்த வகையிலும் நாம் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்கு, ஆனால் கண்டு கொண்டிருப்போம், எல்லாரும் பக்கத்தில் இருப்பதை கண்டு கொண்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு சம்பவிக்கின்ற பொழுது, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு தந்த சந்தர்ப்பங்களை நான் உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டேன், முடிந்த அளவுக்கு சிறந்த முறையில் இருந்தேன், என் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் மொழியக்கூடிய மனோநிலையில் இருந்தால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை விரும்புவான். இல்லை என்றால் அல்லாஹு தாலா உங்களது சந்திப்பை விருப்பான். கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறேன் சகோதரர்களே. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அமீர் மிஸ்ர், எகிப்துடைய ஆட்சியாளராக இருந்தால், மரணிக்கின்ற நேரம், நபி அவர்களோடு வாழ்ந்தவர், மரணிக்கின்ற நேரம் கண்ணீர் விட்டு அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள்? வக்கது குன்த மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களோடு நீங்கள் இருந்தீர்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் ரசூல் அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்கிறார்கள், மகனே அபுனை, நான் அழுவதெல்லாம் நான் சொர்க்கம் போகும், அதாவது நாளை மறுமையில் எந்தவித தகுதி இல்லாதவனாக மாறிவிட்டேனோ என்று நினைத்து நான் அளவில்லை. இன்ன அஃதல மா நுஇத்துஹு லில் ஜன்ன ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துக்கு நாங்கள் மிகவும் தகுதியான ஒன்றாக நினைத்துக் கொண்டிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நான் அதற்காக அளவில்லை. வலாக்கின்னி குன்து ஃபி ஹயாத்தி அலா அத்பாகின் ஸலாத், ஆனால் எனது வாழ்க்கையில் நான் 3 படித்தரங்களை தாண்டி வந்திருக்கிறேன். இந்த நினைவு மரண நேரத்தில் வரணும். 3 படித்தரங்களை தாண்டி வந்திருக்கிறேன். அம்மல் ஊலா, அதுல முதலாவது இருக்கிறது, எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுக்கத்தக்கவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவரை கொல்வது போன்ற பெரிய ஒரு நன்மை எனக்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. நபி அவர்களை நான் கொல்வதற்காக பலமுறை முயற்சி செய்திருக்கிறேன். ஃபலம்மா அத்கலல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை என் உள்ளத்திற்குள்ளே நுழைத்த பின்னால் இரண்டாவது தரம் என்ன தெரியுமா? என்ற வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மனிதராக, கண்ணால் கண்ணியத்தின் காரணமாக ஏறெடுத்து ஒரு பார்க்காத ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்ப சொல்லுகிறார்கள், நான் முதலாவது நிலையில் இருந்தேனே, அந்த நிலையில் இந்த மரணம் எனக்கு வந்திருந்தால் லகுன்து மின் அஹ்லின் நார், நான் நரகவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேனே, அதை நினைத்து நான் அழுகிறேன். அந்த நிலைமையில் அல்லாஹ் இந்த மௌத்தை எனக்கு தரவில்லை, அதை நினைத்து அழுகிறேன். இஸ்லாம் வந்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்தேன், நபி அவர்களை கண்ணியத்தின் கொண்டு நான் கண்ணால் ஏறெடுத்து கூட பார்ப்பது இல்லை. இந்த உலகத்தில் மிகவும் விரும்பத்தக்க ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆனால் நான் விரும்பியதெல்லாம் அந்த நேரத்தில் நான் மரணித்திருக்க கூடாதா?
அந்த நேரத்தில் நான் மரணித்திருக்க கூடாது. அப்படி மரணித்திருந்தால் ரஜவுத்வன் அகூன மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளில் ஒருவனாக நான் இருந்திருப்பேனே என்று சொன்னார்கள். ஆனால் மூன்றாவது படிக்கட்டம், இஸ்லாத்தின் முயற்சியல்லால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்திருக்கின்றன, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பயப்படுகிறேன், எனக்கு தெரியாது நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனா நரகவாதிகளில் ஒருவனா என்று தெரியாது. எனது மசீர், எனது தங்குமிடத்தை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் என மிகச்சிறந்த நபித்தோழர்கள் ஒருவரான அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி ஞாபகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சுருக்கமான நேரத்தில் நான் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். இது விரிவாக சொல்லப்பட வேண்டும் என்றாலும் மிகப்பெரிய உபதேசகனாக மரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த செகண்டிலும் நம்மளுக்கு மரணம் வரலாம். வாழுங்கள், அனுபவிங்கள், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல என்கின்ற பதிவு இருக்க வேண்டும். இதெல்லாம் எமக்கு நிரந்தரம் அல்ல என்ற பதிவு இருக்க வேண்டும். எந்த செகண்டிலும் எமக்கு மரணம் வரலாம் என்ற அச்சமும் எதிர்பார்க்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றவனுடைய வாழ்க்கை நியூட்ரலாக இருக்கும், அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சிறந்த ஒரு வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.